சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஏன் நான் மட்டும் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டத்தை சந்திக்கிறேன்? என் வாழ்க்கை ஃபுல்லாகவே கண்ணீர் மட்டும்தான் இருக்கு. அதில் சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லையே அப்பா அப்படின்னு நீ என்கிட்ட கேட்குற. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வேறு யாரும் இல்லை, நீ மட்டும்தான். என்னப்பா என்னையே காரணமாக சொல்றீங்கன்னு கேட்கிறீங்க. ஆமாம், நீ மட்டும்தான் காரணம். நீ மற்றவங்க மேலே வைக்கிற பாசமும் நம்பிக்கையும் தான் காரணம். நீ வச்சிருக்க அதே பாசத்தை அவர்களும் உன் மேலே வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது உனக்கு புரியாமலே போயிடுது. நீ ஒருவர் மேலே கண்மூடித்தனமாக நம்புற, எல்லார் மேலேயுமே கண்மூடித்தனமான பாசத்தை வைக்கிற. நீ நட்போடையோ உண்மையோடையோ பழகுற எல்லோருமே உன்னுடைய பாசத்தையோ உன்னுடைய நம்பிக்கையோ தப்பா எடை போடுறாங்க. நான் உன்னை சுற்றி இருக்க எல்லோரையுமே சொல்ல வரல. அதில் ஒரு சில பேர் நீ யாரை நினைச்சி ரொம்ப அழுது இருக்கியோ, யார் உன்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இருக்கியோ, உன் கண்களை இருந்து உன் கண்ணீர் வருதோ, அவங்களும் உன் மேலே உண்மையான பாசம் வச்சிருந்தா நிச்சயமா உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாங்கள. இது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? அவர்களுடைய தேவை முடிகிற வரைக்கும் உன்கிட்ட பேசினவங்க நல்லபடியாக பழகுனாங்க. அவங்க தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனால் நீ அவங்க நம்ம மேலே உண்மையாகவே பாசம் வச்சிருக்காங்கன்னு அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. காலத்தின் கட்டாயம்தான் அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு நீ இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்க. இத்தனை நாளா ஒரு பகடக்காய் மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது தெரியாம நீ இன்னும் அழுதுகிட்டே இருக்க. அவங்க சொன்னது எல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி நீ கேட்டுக்கிட்டு இருந்த. அதுதான் உனக்கு நடக்கிற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். உன்னுடைய கண்ணீருக்கும் அதுதான் காரணம். உன்னை நீதான் முதல்ல தேத்திக்கணும். இதை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் ஏன்பா எனக்கு உதவி பண்ணலன்னு நீ கேட்குற? உன்னுடைய கர்ம வினைதான் இதுக்கு காரணம். நான் என்னதான் முயற்சி செய்தாலும் உன் கர்ம வினைகள் நிச்சயமா உன் கஷ்டத்துக்கு கொண்டு வரும். ஆனால் இந்த கஷ்டம் எப்பொழுதுமே நிரந்தரமா இருக்கக்கூடாது. உன்னுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதத்தால் உன்னுடைய கஷ்டமும் கண்ணீரும் நீங்கி என் சந்தோஷமான வாழ்க்கையை வாழத்தான் போறேன். அதை உன் அப்பா நான் பார்க்கத்தான் போறேன். காலத்தின் கட்டாயத்தால் இத்தனை நாள் நீ ரொம்ப கஷ்டப்படுறத போச்சு. உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களை நான் சும்மா விட போறதில்லை. அவங்களுடைய பாவத்தையும் அவங்களுடைய நம்பிக்கை துரோகத்தையும் நிச்சயம் அவங்க அனுபவிச்சே ஆவாங்க. நீ அவங்கள பழி வாங்கணும்னு ஒரு நாளும் நினைக்காதே. அன்பு வச்சுட்டு நம்பிக்கை துரோகம் பண்றது தான் மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை நீயும் யார்கிட்டையும் பண்ணாது. உனக்கு பண்ணவங்களுக்கு தகுந்த தண்டனையா உன் அப்பா நான் கொடுக்கிற உன்னுடைய கண்ணீருக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. போக போக நிச்சயமா நான் அதை உணர்த்துவேன். அவங்களே உன் காலில் விழுந்து அவங்க செஞ்ச தவறை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட போறாங்க. அதுக்கான காலமும் நேரமும் ரொம்ப தூரத்தில் இல்லை. உன் அப்பா எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கவலைப்படாம கடந்த காலத்தை பற்றி நினைக்காம சந்தோஷமாகவும் தைரியமாகவும் இரு. உனக்காக உன் குடும்பம் இருக்கு, அதை முதல்ல பாரு. உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.